السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا عدوى ولا طيرة ولا هامة ولا سفر. صدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய திருத்தூதர் நம் ஆரியும் தலைவர் அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, சங்கை மிகுந்த முஹர்ரம் மாதத்தினுடைய இறுதியிலே இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு நாளைய மாதத்தினுடைய பிறை பார்ப்பதற்குரிய நாளாக இருக்கிறது. நாளை இன்ஷா அல்லாஹ் சஃபருல் முதஃபர், வெற்றியின் மாதம் என்று சொல்லப்படக்கூடிய சஃபர் மாதத்தினுடைய துவக்கமாக இருக்கிறது. முஹர்ரம் மாதத்திற்கு அடுத்து வரக்கூடிய இஸ்லாமிய ஹிஜ்ரி வருடத்தினுடைய ஆண்டினுடைய இரண்டாவது மாதமாகவும் ரபியுல் அவ்வல் மாதத்திற்கு முந்தைய மாதமாகவும் இந்த சஃபருடைய மாதம் இருக்கிறது. பொதுவாக சஃபர் மாதம் என்று சொன்னாலே சமுதாயத்திலே ஒரு விதமான ஒரு அலர்ஜியை நாம் பார்க்க முடிகிறது. சஃபருடைய மாதத்திலே எந்த விதமான நல்ல காரியங்களையும் செய்வது கிடையாது. திருமணம் போன்ற வைபவங்களை வைப்பது கிடையாது. வீடு கட்டுவது கிடையாது. அப்படியே வீடு கட்டினாலும் அந்த வீட்டிலே புகுவது கிடையாது. இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், திருமணமான பெண்ணை இந்த சஃபருடைய மாதத்திலே தாய் வீட்டிற்கு கூட அனுப்பி வைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு நாமெல்லாம் பேசலாம், காலம் மாறிவிட்டது, இன்றைக்கு எவ்வளோ விளக்கம் கிடைத்து விட்டது, பழைய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது என்றெல்லாம் பேசுபவர்கள் கூட இந்த மாதத்திலே ஏதோ ஒரு கணக்கை பார்க்கிறார்கள். சஃபருடைய மாதமா, அடுத்த மாதம் வச்சுக்கலாமே, இல்லை அவசர அவசரமாக முஹர்ரம் மாதத்திலே என்ன செஞ்சிருது, எல்லாத்தையும் முடிச்சிடுறது. அல்லது அதுக்கடுத்து வரக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதத்தில் ரசூலுல்லாஹ் பிறந்த மாதமாக இருக்கு, அந்த மாதத்தில் நல்ல காரியங்களை வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சஃபருடைய மாதத்தை மென்ஷன் பண்ணாம, அதை குறிப்பிடாம இந்த மாதத்தில் வச்சுக்கலாம் அந்த மாதத்தில் வச்சுக்கலாம் என்பதாக தள்ளி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் நம் சமுதாயத்திலே பரவலாக பார்க்கிறோம். விஞ்ஞான காலத்திலே வாழ்கிறோம், அறிவு வளர்ந்துவிட்ட ஒரு காலகட்டத்திலே வாழ்கிறோம் என்றெல்லாம் பேசக்கூடிய நாம் தான் இன்னும் அறியாமை காலத்தில் இருந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய மடமை காலத்தில் இருந்த அந்த செயல்பாடுகளை இன்றைக்கும் நாம் கடைபிடித்து வருகிறோம். ஐயாமுல் ஜாஹிலியாவிலே தான் அந்த அரபுகள், மடமை காலத்தில் இருந்த அந்த அரபுகள் இந்த மாதத்தில் சஃபர் செய்ய மாட்டார்கள், பிரயாணம் செய்ய மாட்டார்கள். காரணம், இந்த மாதம் என்பது ஒரு துர்க்குறியான ஒரு மாதம். இந்த மாதத்தில் எந்த விதமான நல்லதும் நடக்கவில்லை என்பதாக அவர்கள் நினைத்து கொண்டு அது மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டார்கள். எப்பொழுது 1500 வருடங்களுக்கு முன்பாக விஞ்ஞானமும் கிடைக்காத, மெஞ்ஞானமும் கிடைக்காத அந்த காலகட்டத்தில் இது மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டார்கள். இன்றைக்கு விஞ்ஞானமும் கிடைத்திருக்கிறது, மெஞ்ஞானமும் கிடைத்திருக்கிறது, எல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கூட
இன்னும் அது போன்ற பழைய வழக்க வழக்கங்களை நம்முடைய சமுதாயத்திலே கடைபிடிப்பதை நாம் பார்க்கிறோம். நீங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் போய் பேசி பார்த்தா தெரியும், ஒவ்வொருத்தையும் பேசி பார்த்தா தெரியும். இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியங்களையும் செய்வது கிடையாது என்பதுதான் உண்மை. சிலர்கள் வாய்க்கிலேயே பேசலாம், நாங்கள் அப்படிலாம் கிடையாதுங்க, எவ்வளோ மாற்றத்தில் வந்துட்டோம் என்பதாக பேசலாம். ஆனாலும் கூட செயல்பாடு என்று வரும்போது இந்த மாதத்தில் யாரும் எதுவும் வைக்கிறது கிடையாது. இந்த மாதத்தில் ஏதாவது நிக்கா இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அது கூட சஃபர் மாதம்னா என்னன்னு தெரியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த நேரத்தில் வச்சிருப்பாங்க. இந்த மாதத்தில் எங்கேயாவது நிக்கா நடக்குதா பாருங்க சொல்லுங்க. யாராவது வீடு கட்டி குடி போறாங்களா பாருங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப குறைவு தான். அதுவும் இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சேர்ந்து வந்திருக்கு. ரெண்டும் ஆடியும் சஃபரும் சேர்ந்து வந்திருக்கு. ஆடி மாசமும் சஃபரும் ரொம்ப சேர்ந்து வந்திருக்கு. ஆடி மாசத்துக்கும் சஃபருக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். சஃபர் மாதம் என்பது இஸ்லாமிய மாதத்தில் மிக முக்கியமான ஒரு மாதம், அதுவும் 2வது மாதம். ஆடி மாதத்துல தான் என்ன செய்ய மாட்டாங்க, நாங்க திருமணம் வைக்க மாட்டோம், அதை செய்ய மாட்டோம், இதை செய்ய மாட்டோம் என்பதாக மற்றவர்கள் செய்யக்கூடிய அந்த பழக்க வழக்கத்தை நாம் இந்த காலகட்டங்களிலே செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆடி தள்ளுபடிலாம் போடுறான் பாருங்க, நம்ம சஃபர் தள்ளுபடி எங்கேயாவது ஒரு இடத்துல போடுவானான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆடி தள்ளுபடி மாதிரி சஃபர் தள்ளுபடி இது மாதிரி நிறைய நடக்கிறது. அன்புமிக்கவர்களே, ஆடி தள்ளுபடியில போய் வாங்குறாங்க பாருங்க, இதெல்லாம் கழிவு தான். எதெல்லாம் விற்காம இருக்குதோ, விலை போகாம இருக்குதோ, அவங்க பாஷையில சொல்றதுன்னு சொன்னா கதீம். கதீம் என்பது அரபி வாசகம் தான். கதீமான பொருள் அடிச்சு விடுப்பான்னு சொல்லுவாங்க. நீங்க கடையில போய் நின்று பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவாங்க. கதீம் என்று சொன்னால் பழசு, பழைய பொருள்லாம் அடிச்சு விடுங்க என்பதாக சொல்லுவார்கள். பழைய பொருள்லாம் எடுத்து போட்டுதான் என்ன செய்யறது, ஆடி தள்ளுபடி, ஆடி சேல்ஸ் என்பதாக போட்டு என்ன செய்யறான், இருக்கிற கருவிகளை எல்லாம் நீக்கி விடுகிறான். இந்த மாதத்துல உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடியவர்கள் நிக்கா திருமணம் வைக்கிறார்கள். சமுதாயத்தில் இந்த பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இந்த காலகட்டத்தில் எதுவும் செய்யக்கூடாது, இந்த காலகட்டத்தில் திருமணம் வைக்கக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு ஒரு ஆதிக்க ஜாதி இருக்கு பார்த்தீங்களா. அவங்க இந்த காலகட்டத்தில் தன்னுடைய குடும்பங்களில் நடைபெறக்கூடிய திருமணங்களை வைக்கிறார்கள். காரணம் என்று சொன்னால், மற்றவர்கள் நல்லது செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடாது, அவர்களும் நாமும் ஒன்றா. அதனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இது மாதிரியான ஒரு காலத்தை உருவாக்கி, ஒரு நேரத்தை உருவாக்கி, அதை இப்படி அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, அந்த காலகட்டங்களில் இந்த உயர் ஜாதி என்று சொல்லப்படக்கூடிய, தலையிலே பிறந்தவன் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம், நிகழ்வுகளை எல்லாம் வைக்கிறார்கள். இப்போ ஆடி மாதிரி நம்முடைய இஸ்லாத்திலேயே இந்த சஃபருடைய மாதம் வந்துவிட்டதோ என்று என்ன தோன்றுகிறது. பலரும் வைப்பது கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையிலே, ஹஜ்ஜத்துல் விதாவிலே மிக அழகாக, மிக தெளிவாக சொன்னார்கள். அறியாமை காலத்தில் இருந்த அந்த மூட நம்பிக்கைகளை, மூட பழக்க வழக்கங்களை என்னுடைய காலுக்கு கீழாக நான் போட்டு மிதித்து விட்டேன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். மூட பழக்க வழக்கங்களுக்கும் சமுதாயத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், இந்த உலகத்திலே மூட பழக்க வழக்கங்களை அழிக்க வந்த ஒரே ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இவ்வளவு மூட பழக்க வழக்கங்கள் இருக்கு என்று சொன்னால் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சில திருமணங்களிலே நாம் கலந்து கொள்வோம். ஒரு 12 மணி ஆகிவிட்டது என்று சொன்னால் அதில் கொஞ்சம் பயான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் கொஞ்சம் ஆர்வமா என்ன செய்வோம், சரி பயான் கேட்கிறாங்க, கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு பயான் கேட்கிறாங்க என்பதாக நம்மளும் பயான் பேசிட்டே இருப்போம். ஒரு 12-20 ஆயிடுச்சுன்னா போதும், நிறுத்துங்க, எல்லாம் வந்துட்டாங்க, நிக்கா பண்ணலாம் என்னன்னு நம்ம பின்னாடி யோசிச்சு பார்த்தா, அது ஏதோ ராவு காலம் எமகாண்ட அந்த நேரம் எல்லாம் முடிஞ்சிருது. முடிஞ்ச பிறகு அதற்கு பயானும் முடிஞ்சிருது. முடிஞ்ச பிறகு நிக்காவை என்ன செஞ்சது, ஸ்டார்ட் ஆயிடுது. இப்படித்தான் பல இடங்கள்ல இலைமறை காயாக இன்னும் அந்த நேரங்களையும் காலங்களையும் பார்க்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகிய அன்புமிக்கவர்களே, மூட பழக்க வழக்கங்களை முழுமையான முறையில் தகர்த்தெறியக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அதனால்தான் இந்த மார்க்கத்தை பெரியார் விரும்பினார், அண்ணா விரும்பினார். காரணம் என்று சொன்னால், நீ நேற்று இரவில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாய் என்று சொன்னால் இன்னைக்கு காலையில ஒன்னா உட்கார்ந்து என்ன செய்யலாம், அவரோடு உட்கார்ந்து தேநீர் அருந்தலாம், தண்ணீர் குடிக்கலாம். அவர் வாய் வைத்த அந்த பாத்திரத்தில் நீயும் வாய் வைத்து குடிக்கலாம். அவர் உட்காரக்கூடிய இடத்துல நீயும் உட்கார்ந்து என்ன செய்யலாம், எல்லா விதமான காரியங்களையும் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம். நம்முடைய செயல்பாடுகளிலே தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த உலகத்திலே பார்க்க முடியும்.
நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவரை சந்தித்தேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தந்தையினுடைய காலத்தில் பழக்கம். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரை சந்தித்த போது என்னுடைய தந்தையினுடைய போட்டோவை அவர் என்ன செஞ்சிருந்தாருன்னு சொன்னா தன்னுடைய பாக்கெட்ல வச்சிருக்கிறார். என்னுடைய தந்தை இறந்த 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் கழிச்சு அந்த போட்டோவை என்ன செஞ்சிடறாரு, பாக்கெட்ல வச்சிருக்கிறார். எடுத்து காமிச்சாரு, இந்த பாருங்க உங்க அத்தாவோட போட்டோ வச்சிருக்கிறேன். ஒரு மாற்று மத சகோதரர். அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் காலையில எந்திரிச்சோடனே என்ன செய்வேன்னு சொன்னா சில போட்டோக்கள்லாம் வச்சிருக்கிறார். இந்த சாமி போட்டோக்களோட சேர்த்து இதையும் வச்சிருக்கிறார். நான் கொஞ்சம் சேர்த்து இதெல்லாம் வைக்கக்கூடாதுங்க, இந்த பக்கமா வைங்க, இதோட சேர்த்துலாம் நீங்க வணங்கலாம் கூடாதுங்க, அதெல்லாம் தப்புங்க, மனிதர்களை யாரும் வணங்கக்கூடாது என்ற சில விஷயங்களை எல்லாம் சொன்னேன். ஆனா அவருடைய விஷயம் என்னவென்று சொன்னால், சார் நான் சாதாரணமா வீட்டுக்கு வந்து ஒரு கார் டிரைவரா வந்தேன். என்னுடைய சமூகம் வந்து கொஞ்சம் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகம். எங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்குள்ள விட்டுற மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அழைத்து பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு பரிமாறிய அந்த ஒரு நிகழ்வை என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த காலகட்டத்திலையும் நான் சந்திச்சது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை வாங்கி வச்சு இன்னைக்கும் அதை வந்து ஒரு பூஜை செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு போறாங்கன்னு சொன்னா மாற்று மருத்துவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வந்து இவ்வளவு நெருக்கத்தை காட்டுகிறது. நம்ம வந்து நம்முடைய செயல்பாடுகளை சரி செய்யும் போது மற்றவர்களுடைய உள்ளத்துல வந்து ஒரு விதமான மாற்றத்தை அல்லாஹ்தாலா ஏற்படுத்துகிறார். ஆனால் மற்றவர்களுடைய உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய நாமே என்ன செய்கிறோம் என்று சொன்னால் மூட பழக்க வழக்கங்களிலே அனாச்சாரங்களிலேயும் அன்னாட காலத்திலே செய்த அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் இன்றைக்கும் கடைபிடித்து வருகிறோம். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் படிச்சுட்டோம், வளர்ந்துட்டோம், எல்லாம் பெரிய விஞ்ஞானத்துல உச்சத்துல இருக்கிறோம் என்றெல்லாம் பேசுகிறோம். ஆனால் இன்னும் சில குடும்பங்களிலே இன்னும் சில ஊர்களிலே மூட பழக்க வழக்கங்கள் ஒளிந்தது மாதிரி நமக்கு தெரியவில்லை. இன்றும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், லா அதுவா, தொற்று நோய் என்பது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே கிடையாது என்பதாக சொல்கிறார்கள். வலா தீரத்த, குறி பார்ப்பது என்பது நம்முடைய சமுதாயத்திலே கிடையாது, இஸ்லாமிய மார்க்கத்திலே கிடையாது. குறி பார்க்கறாங்க பாத்தீங்களா, ஜோசியம் பார்க்கறாங்க பாருங்க, இதெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் கிடையாது. ஒருவன் ஜோசியம் சொல்லக்கூடியவனுடைய அந்த ஜோசியத்தை நம்பினான் என்று சொன்னால் அவன் இறை நிராகரிப்பிலே சென்று விட்டான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஜோசியம் பார்க்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறார். எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா பார்த்து சொல்லுங்க, நான் நல்லா சம்பாதிப்பேனா சம்பாதிக்க மாட்டேனா, நாளைக்கு எனக்கு எப்படி இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் கையை பார்த்து சொல்லுங்க என்பதாக ஜோசியம் பார்க்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். எனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா, கோயில்ல வந்து நம்முடைய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். கோயில்ல போய் ஜோசியம் கேட்கிறார்கள், குறி கேட்கிறார்கள். அப்படி யாராவது குறி கேட்டு அந்த ஜோசியனுடைய வார்த்தையை நம்பினார் என்று சொன்னால் அவர் இறை நிராகரிப்பிலே சென்று விட்டார் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வார்த்தையை கொண்டு சொல்லியிருக்கிறார். ஜோசியம் பார்ப்பது என்பது நம்முடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. அது எந்த ஜோசியமாக இருக்கட்டும், கிளி ஜோசியமாக இருக்கட்டும் அல்லது எந்த ஜோசியமாக இருக்கட்டும். நீங்க கடற்கரையில போய் உட்காந்தீங்கன்னா, பீச்சில் போய் உட்காந்தீங்கன்னு சொன்னா என்னமோ அவங்க ரொம்ப படிச்சவங்க மாதிரி, ரொம்ப விஞ்ஞானம் தெரிஞ்சவங்க மாதிரி, அறிவு ஜீவி மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு பெட்டியை கையில தூக்கிட்டு அல்லது ஒரு கையில ஒரு கம்பை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஜோசியம் பார்க்கட்டுமா என்பதாக வந்து நிற்பார்கள். நம்ம ஆளுங்களும் என்ன செய்யறாங்க, கையை காட்டி பார்க்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறி பார்க்கிறது நம்முடைய மார்க்கத்தில் கிடையாது. அந்த காலகட்டத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அரபுகள் எங்கேயாவது வெளியே கிளம்பணும்னு சொன்னா பறவைய, தீரத் என்று சொன்னால் பறவை என்று அர்த்தம், அதை குறி பார்ப்பது என்பதற்குரிய வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த பறவையை என்ன செய்வாங்கன்னு சொன்னா எடுத்து விடுவாங்க. அந்த பறவை ரைட் சைடில் திரும்பி போச்சுன்னு சொன்னா நல்ல சகுனம், லெஃப்ட் போயிடுச்சுன்னு சொன்னா கெட்ட சகுனம். இப்படி ஒரு வளமையை வச்சிருந்தாங்க. ரைட்டு சைடு போச்சுன்னு சொன்னா ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் பயணம் செய்யலாம், வேற ஊருக்கு போகலாம். லெஃப்ட் போயிடுச்சுன்னா வீட்லயே உட்காந்துடலாம் அப்படின்ற ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்தது. அதுதான் வந்து சகுனம் பார்ப்பது, குறி பார்ப்பது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது அந்த அரபுலகத்தில் இருந்தது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, வலா தீரத்த, குறி பார்ப்பது என்பது நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய மார்க்கத்தில் கிடையாது. மூன்றாவது வலா ஹாம்மத்த, ஆந்தையினுடைய சப்தத்தை வைத்து என்ன செய்வாங்க, சகுனம் பார்ப்பாங்க. அதுவும் நம்முடைய மார்க்கத்தில் கிடையாது என்று சொல்லிவிட்டு கடைசியாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா சஃபர, சஃபர் மாதம் என்பது பீடை மாதம் கிடையாது, மற்ற ஏனைய மாதங்களை போன்று அதுவும் ஒரு மாதம் தான். நம்முடைய சமுதாயம் ஏன் அதை ஒதுக்கி தருகிறது என்று சொன்னால், இந்த மாதத்தில் ஒரு முஸ்தஹப்பான ஒரு சுன்னத்தான எந்த ஒரு நோன்பும் இங்கே சொல்லப்படவில்லை. ஒரு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான நோன்புகளை எதையாவது சொல்லியிருந்தால் நன்றாக இருக்குமோ என்று எண்ண தோன்றுகிறது. வலா சஃபர, சஃபர் மாதம் என்பது பீடை மாதம் என்பது கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால்
நீங்க வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஃபருடைய மாதத்திலே தான் திருமணம் நடந்தது. அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், சஃபருடைய மாதத்திலே தான் எனக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் நடந்தது. எங்களை மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தோம் என்பதாக சொல்கிறார். ஹதீஜா அம்மையார் அவர்கள் ஷவ்வாலுடைய மாதத்துல தான் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு திருமணம் நடந்தது. ஷவ்வாலுடைய மாதம் அந்த காலகட்டத்தில் ஒரு துர்க்குரியான ஒரு மாதமாக கருதப்பட்டது. சஃபருடைய மாதம் எப்படி கருதப்படுகிறதோ ஷவ்வாலுடைய மாதம் அந்த காலத்தில் துர்க்குரியாக கருதப்பட்டது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஷவ்வாலுடைய மாதத்துல துர்க்குரியாக கருதப்பட்ட அந்த மாதத்துல எனக்கு திருமணம் நடந்தது. ஆனால் நாங்கள் வாழ்ந்ததை போன்று யாரும் வாழவில்லை. கிட்டத்தட்ட 2250 ஹதீசுகளை அந்த ஒரு பெண்மணி மட்டும் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருக்கு. இன்னும் நம்ம ரொம்ப விளங்கணும்னு சொன்னா எத்தனையோ திருமணங்கள் 10 பொருத்தங்களும் பார்த்து நல்ல நேரம் பார்த்து எல்லா ஐயர்கள்டையும் கேட்டு எல்லா ஆட்கள்டையும் கேட்டு எல்லாத்தையும் கேட்டு நல்ல பொருத்தெல்லாம் பார்த்து திருமணம் செய்யறாங்க. திருமணம் செஞ்ச அன்னைக்கே என்ன செய்யுது, டைவர்ஸ்ல போய் முடியுது. நடக்குதா இல்லையா? எல்லா நல்ல நேரங்களையும் எல்லா காலங்களையும் பார்த்து திருமணம் முடிக்கக்கூடிய எத்தனையோ திருமணங்கள் கெட்டதிலே போய் முடிகிறது. அதற்காக வேண்டி காலத்தை குறை சொல்ல முடியுமா? நேரத்தை குறை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. காலத்தையும் நேரத்தையும் படைத்தவன் அல்லாஹ். அதனால அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தசுப்பு தஹர், காலத்தை நீங்கள் திட்டாதீர்கள் என்று சொன்னால் காலமாக நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். வானத்தஹர், காலத்தை படைத்தவன் நான், காலத்தை உருவாக்கியவன் நான். மனிதன் இந்த காலத்தோடும் நேரத்தோடும் பின்னி பிணைந்தவன். காலத்தையும் நேரத்தையும் தாண்டி யாராவது ஒரு மனிதர்கள் இருக்கிறார்களா? காலத்தோடும் நேரத்தோடும் பயணம் செய்யக்கூடியவன் தானே மனிதன். அப்படி பயணம் செய்யக்கூடிய இந்த மனிதன் காலத்தையும் நேரத்தையும் திட்டினான் என்று சொன்னால் அது என்ன சொல்வது? அதையால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலத்தை படைத்தவன் அல்லாஹ், நீங்கள் காலத்தை திட்டினால் அல்லாஹ்வை திட்டியதை போன்று என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னங்க நேரம் சரியில்லைங்க, சனியும் முடிச்ச இந்த மாசம் அப்படிதான் பேசுறாங்கல்ல, இந்த நேரத்தில் கிளம்பணும் பாருங்க, சனியும் முடிச்ச நேரத்தில் அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் நேரத்தையும் காலத்தையும் திட்டுவது அல்லாஹ்வை திட்டுவதை. நம்முடைய குறைபாடுகள் இருக்குது. ஒரு 9 மணிக்கு ஆபீஸுக்கு போகணும்னு சொன்னா நீ 8:30 மணிக்கே கிளம்பினா தான் 9 மணிக்கு போக முடியும். நீ 8:55 கிளம்பிட்டு 9 மணிக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு டிராபிக்கை குறை சொல்றது, காலத்தை குறை சொல்றது, நேரத்தை குறை சொல்றதுன்னு சொன்னா அது நம்மின் மீது உள்ள குறையா அல்லது நேரத்தின் மீது உள்ள குறையா? நேரம் என்பது போய்கொண்டே தான் இருக்கும். அதற்கு திட்டமிடுதல் என்பது நம்முடைய கையிலே தான் இருக்கிறது. ஆகையால் காலத்தையும் நேரத்தையும் திட்டுபவர்கள் அவர்கள் நேரடியாக அல்லாஹ்வை திட்டக்கூடியவர்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால காலத்தையும் நேரத்தையும் எந்த காலகட்டத்திலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது. காலத்தையும் நேரத்தையும் எந்த காலத்தையும் நம்ம திட்டக்கூடாது. அதை நம்ம ஒரு பொன் போன்று கருத வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல காலம் கெட்ட காலம் என்பது நம்முடைய சமுதாயத்தில் கிடையவே கிடையாது. யார் ஒருவர் ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறாரோ அவருக்கு அந்த நாள் நல்ல நாள். யார் ஒருவர் ஃபஜ்ர் தொழுகையை விடுகிறாரோ அவருக்கு அந்த நாள் கெட்ட நாள். இதுதான் நம்முடைய மார்க்கத்தில் சிம்பிளாக சொல்லக்கூடிய விஷயம். நீங்க ஃபஜ்ர் தொழுது விட்டு ஒரு காரியத்தை செய்து பாருங்கள், அந்த காரியம் மிக சிறப்பாக இருக்கும். அதே ஃபஜ்ர் தொழுகாமல் செய்து பாருங்கள், அந்த காரியம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஃபஜ்ர் தொழுது விட்டு ஒரு பயணம் செஞ்சு பாருங்களேன், டக்குன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடும். நீங்க ஃபஜ்ர் எல்லாம் முடிக்காம ஏதாவது ஒரு காரியத்தை கிளம்பி பாருங்க, பக்கத்துல தான் இருக்கும், ஆனா அது முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அது முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். காரணம் என்னவென்று சொன்னால் அந்த தொழுகையை விட்டு விட்டு நாம் ஒரு காரியத்தை செய்வதன் மூலமாக அந்த நேரத்திலையும் காலத்தையும் அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்து விடுகிறான், பரக்கத்தை எடுத்து விடுகிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் காலம் என்பது, நேரம் என்பது அன்றைய காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மைகளை பொறுத்துதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானே, மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ், எந்த ஒரு நற்காரியம் ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏற்படுகிறது. வமா அஸாபக மின் சய்யிஅத்தின், ஏதாவது தீயது நடந்தால் ஃபமின் நஃப்ஸி, அது உன்னுடைய புறத்திலிருந்து ஏற்படுகிறது என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான். ظهرல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், இந்த உலகத்திலே பூகம்பங்கள் ஏற்படுவது, குழப்பங்கள் ஏற்படுவது எல்லாவற்றுக்கும் காரணம் பிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கரங்கள் செய்த பாவத்தின் காரணமாக என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இப்படி நம்ம வரலாற்றில் நிறைய எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மூட நம்பிக்கைகளை காலோடு போட்டு புதைக்கக்கூடிய, குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அப்பேற்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு நல்ல நேரங்களை பார்ப்பது, கெட்ட நேரங்களை பார்ப்பது. பூனை குறுக்க போனவங்க உட்காந்துடலாம். பூனை எங்கெங்க போகுது? பூனை எங்க போகுது சொல்லுங்க? அது எலியை பிடிக்க போகுது, அது வேலையை அது பார்க்க போகுது, அது ஏதோ ஒன்று பிடிக்க போகுது.
அது வேலையை அது செய்ய போகுது. நம்ம வேலையை செய்ய போகும்போது பூனை குறுக்குல போனா நம்ம யாரும் உட்காரணும்? எதுக்கு நம்ம உட்காரணும்? இப்படி எல்லாம் நிறைய மூடப்பழக்க வழக்கங்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறது. இது மாதிரி நீங்க இன்னும் கிராமங்கள்ல போனீங்கன்னு சொன்னா, இன்னும் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடங்கள்ல நீங்க போனீங்கன்னு சொன்னா இன்னும் அதிகமான மூடப்பழக்க வழக்கங்கள். ஒரு திருமணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர், அந்த திருமணத்தை ஒட்டி நடைபெறக்கூடிய அந்த அனாச்சாரங்கள் மூடப்பழக்க வழக்கங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதிகமா இருக்கு. என்னென்னமோ இருக்கு. அது சில ஊர்கள்லாம் பழக்க வழக்கங்களோடு இருப்பார்கள். இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யலன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சில ஊர்கள்ல திருமணத்தை ஒட்டி நிறைய அனாச்சாரங்கள் செய்வார்கள். அதுக்கு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதுன்னு சொன்னா எதுவுமே கிடையாது. இதான் நல்ல விஷயமா இருந்தா பரவாயில்லை. கெட்ட விஷயங்களை கூட நல்ல விஷயங்களாக செய்யக்கூடிய இன்றைக்கு ஒரு நடைமுறை சமுதாயத்தில் இருக்கிற அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா சஃபர, சஃபர் மாதம் என்பது பீடை மாதம் கிடையாது. அது மற்ற மாதங்களை போன்று நல்ல மாதம் தான். காலங்களும் நேரங்களும் எல்லாமே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டதுதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, நான் 12 மாதங்களை படைத்திருக்கிறேன். இப்ப அல்லாஹ் 12 மாதங்களை படைத்திருக்கிறேன் என்பதாக சொல்கிறான். அந்த 12 மாதங்கள்ல ஏதாவது ஒரு மாதத்தை அல்லாஹ் தஆலா குறையுள்ள மாதமாக படைப்பானா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லா மாதத்தையும் அல்லாஹ் தஆலா சிறப்பான மாதமாகத்தான் வைத்திருப்பான். எந்த மாதத்தையும் அல்லாஹ் தஆலா குறையுள்ள மாதமாக வைக்க மாட்டான். நாட்கள், மாதங்கள், வாரங்கள், நேரங்கள், நிமிடங்கள், இந்த மணி எல்லாம் எதுக்குன்னு சொன்னா நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் நம்ம அளவிட்டுக் கொள்வதற்காக வேண்டி, பார்த்துக் கொள்வதற்காக வேண்டி. 2 மணிக்கு ட்ரெயின் ஏறணும், இந்த டைமை பார்க்கறதுக்காக வேண்டி டைம் இருக்குது. நாளைக்கு ஒரு கல்யாணம், நாளை மறுநாள் ஒரு கல்யாணம், அந்த நாளை குறிப்பதற்காக வேண்டி தான் இந்த நாட்கள் இருக்கிறது தவிர நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிறது என்பது எந்த காலகட்டத்திலையும் கிடையாது. இன்னும் பல இடங்கள்ல பல அனாச்சாரங்கள், பல மூட நம்பிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்றுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஒரு போர் ஹுதைபியா என்ற இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சஹாபாக்களோடு தங்குகிறாங்க. அன்னைக்கு காலையில ஃபஜ்ர் தொழு வைக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஜ்ர் தொழு வச்சுட்டு ரசூலுல்லாஹ் திரும்பி உட்கார்றாங்க. அன்றைக்கு இரவு அங்க மழை பெஞ்சிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இடத்துல இந்த மலையை குறித்து 2 விதமான கூட்டம் பிரிந்திருக்கு என்பதாக சொல்கிறார்கள். இந்த மலை எப்படி வந்துச்சு என்பதாக ரெண்டு கூட்டம் 2 விதமாக பிரிந்திருக்கிறது. அங்க இருந்த சஹாபாக்கள்லயே ஒரு கூட்டம் என்ன சொல்லுங்க என்று சொன்னால், இந்த மலை வந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால் வந்தது. இதான உண்மை. மழை என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணையினால் இந்த மழை வந்தது என்பதாக ஒரு கூட்டம் பேசுகிறது. இன்னொரு கூட்டத்தார்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதெல்லாம் கிடையாது, நட்சத்திரத்தினால் இந்த மழை வந்தது என்பதாக ஒரு கூட்டத்தார்கள் பேசிக் கொள்கிறார்கள். இப்ப இந்த 2 விஷயத்தையும் கேள்விப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி உட்கார்ந்து அந்த 2 கூட்டத்தார்களை பார்த்து சொல்கிறார்கள், இப்பொழுது 2 கூட்டமாக நீங்கள் பிரிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை சொல்றாங்க. யார் அல்லாஹ்வினால் இந்த மழை வந்தது என்பதாக நம்புகிறார்களோ அவர்கள் என்னையும் அல்லாஹ்வையும் நம்பியவர்கள், நட்சத்திரத்தை மறுத்தவர்கள். யார் நட்சத்திரத்தால் இந்த மழை வந்தது என்பதாக நம்புகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வையும் என்னையும் மறுத்தவர்கள், நட்சத்திரத்தை நம்பியவர்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம். இப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில கனெக்ட் ஆகும்போது இது அதனால் நடந்திருக்கும், அது இதனால் நடந்திருக்கும் என்று எதற்கோ என்ன செய்வோம்னு சொன்னா முடிச்சு போடுவோம். ஆனா மார்க்கத்திற்கு முரணாக, ஷரியத்திற்கு முரணாக நம்ம எங்கெங்கெல்லாம் முடிச்சு போடுறோமோ அதெல்லாம் முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸ்க்கு உட்பட்டது. அல்லாஹ், ரசூல் இவர்களை நம்பி வாழக்கூடியவர்கள் தான் இஸ்லாமியர்கள். எந்த ஒன்று நடந்தாலும் அது அல்லாஹ்வின் மூலமாக நம்பக்கூடியவர்கள் தான் இஸ்லாமியர்கள். மனிதர்களால் நடைபெறக்கூடியது, இந்த பொருளினால் நடைபெறக்கூடியது, நட்சத்திரத்தினால், சூரியனால் நடைபெறக்கூடியது என்றெல்லாம் நம்பினோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாவம். நீங்க வரலாற்றில் பார்க்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால நுழையிறாங்க. ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா போறாங்க. ஃபத்ஹ் மக்கா வெற்றி பெற்று விட்டது. மக்கா முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதிக்க சக்தியிலே வந்து விட்டது. இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹை திறக்கிறார்கள். காபத்துல்லாஹை திறந்து பார்த்தா கிட்டத்தட்ட 360 சிலைகள் இருக்கிறது. அந்த 360 சிலைகளும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிலை என்பதாக வடிக்கப்பட்டிருந்தது. அதில் ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலைப்பட்டது என்னவென்று சொன்னால், அந்த சிலைகள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உருவத்தை போன்று, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய உருவத்தை போன்று ஒரு சிலை செய்யப்பட்டு அவர்கள் இருவரும் தன்னுடைய கையிலே குறி பார்க்கக்கூடிய அம்பை வைத்திருப்பதை போன்ற ஒரு தோற்றத்திலே ஒரு சிலை வடிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்து ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏன்னா என்னென்னமோ நீங்க சிலைகளை செய்தீர்கள், லாத்து உஸ்ஸா அது போன்ற சிலைகளை எல்லாம் செய்தீர்கள், உங்களுடைய கற்பனைகளிலே உள்ள சிலைகளை எல்லாம் செய்தீர்கள், ஒரு நபியினுடைய உருவத்தில் நீங்கள் இப்படி ஒரு சிலை செய்வதா? 2 நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய உருவத்தை போன்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு கற்பனை செய்து
அவர்களும் இது மாதிரி குறிப்பார்த்தார்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் என்ன செய்யறாங்க, 2 சிலையை வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு உள்ள போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையாலே என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் சுத்தம் செய்யறாங்க. சுத்தம் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல துவா செய்யறாங்க. அங்கே சிலைகள் இருந்ததால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அந்த நேரத்தில் தொழுகல, சொல்லாம வந்துட்டாங்க. அதுக்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சார்கள், அந்த இடங்களில் போய் தொழுதாக என்பதாக நம்ம வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படி வரலாற்றில் நீங்கள் நிறைய நிகழ்வுகளை பார்க்க முடியும். வரலாற்றை ஒட்டி நிறைய நிகழ்வுகளை பார்க்க, மூட நம்பிக்கைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். இது கூடாது என்பதாக தடுத்திருக்கிறார்கள் என்பதாக வரலாற்றில் நிறைய நிகழ்வுகளை பார்க்க முடியும். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே நிறைய மூட பழக்க வழக்கங்கள் மங்கி கிடக்கிறது. நிறைய மூட பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே பரவி கிடக்கிறது. இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் சொன்னால், துடை தெரிய வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு தனி மனிதர்களும் இஸ்லாத்தை பின்பற்ற நாம் ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் இந்த மூட பழக்க வழக்கங்கள்லாம் போய்விடும். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இதெல்லாம் போயிடும். மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்முடைய கையில நம்ம எடுத்தோம் சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்காது. அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லி இருக்கிறார்கள், எப்படி வாழ சொல்லி இருக்கிறார்கள், இந்த வகையில நம்முடைய வாழ்க்கை இருந்தது சொன்னால் வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் எடுத்து விட்டு இன்றைக்கு அற்ப மனிதர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு வருவதால் நிறைய நம்ம என்ன செய்யறோம், வீணாகி விடுகிறோம். உதாரணத்துக்கு சொல்லலாம், இந்த வரதட்சணை இருக்கு பாத்தீங்களா, வரதட்சணை வாங்கக்கூடாதுன்றது ஒவ்வொரு ஆணும் முடிவு எடுத்துட்டாலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா ஒவ்வொரு ஆணும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு தெரியாதுங்க, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க, என் அம்மா சொல்றாங்க, என் காலம்மா சொல்றாங்க, என் அக்கா சொல்றாங்க, என் தங்கச்சி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் மேலேயாவது என்ன செஞ்சிடறாங்க, பழியை போட்டுறாங்க. பழியை போட்டு இவங்க தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த குற்றத்தில் எல்லோரும் சமமானவர்கள் தான். அதனால இந்த மாதிரியான மூட பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான இஸ்லாமிய மார்க்கத்திற்கு புறநான செயல்களாக இருக்கட்டும், அனாச்சாரங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு நபரும் நம்ம சிந்திக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் சமுதாயத்தில் இந்த மூட நம்பிக்கைகளை நாம் துடை தெரிந்து விடலாம். அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான கண்ணியமான இந்த மாதங்களிலே நற்கர்மங்களை செய்யக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நல்ல செழிப்பை தருவானாக. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன். நல்ல சத்தமா சொல்லுங்க. சஃபருடைய மாதத்துல எது நல்லது நடத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்லது நடக்கணும். சஃபருடைய மாதத்துல நம்முடைய வீட்டில் நிறைய நிகழ்வுகளை நடக்கணும், நல்ல விஷயங்களை நம்ம வைக்கணும். ஏன்னா ஆமீன் கம்மியாக வர்றதுனால கொஞ்சம் மனசுல ஆமீன் கபூல் ஆயிடுச்சுன்னா ஏதாவது நடந்துருமோன்னு பயமா? அதெல்லாம் பயப்படக்கூடாது. அல்லாஹ் எல்லா மாதத்தையும் மிக சிறப்பான மாதமாக வைத்திருக்கிறான், கண்ணியமான மாதமாக வைத்திருக்கு. இந்த மாதத்துல ஒரு நல்ல காரியம் நடக்குது, ஒரு குழந்தை பிறக்குன்னா வேணாம்னு சொல்லிடுமா? சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தை என்பது ஒரு நமக்கு ரொம்ப பிடித்தமானது. இந்த மாதத்துல ஒரு குழந்தை பிறக்குன்னு சொன்னா நம்ம வேணாம்னு விட்டுருவோமா? இந்த குழந்தைய வாங்க தானே செய்யறோம். இது சிம்பிளான நம்ம விளங்குறதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா எந்த மாதத்தையும் நம்ம தள்ளி போட மாட்டோம், எந்த மாதத்தையும் நம்ம தீட்டாக கருத மாட்டோம், எந்த மாதத்தையும் சகுனமாக பார்க்க மாட்டோம், துர்க்குறியாக பார்க்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா அந்த விளங்கக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.